ஜிவி எனக்கு ஒரு டவுட். இப்ப தமிழ் லாங்குவேஜ்ல இருந்தா சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாமே வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா அது ஆமா. எப்படி நமக்கு தெரியுது? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நான் காலேஜ்ல படிக்கும் போதும் சரி, ஒர்க் பண்ணும் போதும் சரி, நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்துட்டு ப்ரூஃப் இருக்கான்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனா நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கும் போது தான் நம்ம ஏன் அப்படி சொல்றேங்கிறதே எனக்கு தெரிஞ்சுச்சு. நம்மளோட 9th தமிழ் புக் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க, இண்டெக்ஸ்ல வந்துட்டு திராவிட மொழி குடும்பம் இருக்கும். இந்த ஸ்கூல் புக்ல வந்துட்டு பழமையான சங்க இலக்கியங்கள் வந்து எந்தெந்த மொழியில எந்தெந்த காலத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழோட சங்க இலக்கியங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு கிமு 5ஆம் நூற்றாண்டுல இருந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு அளவுல நமக்கு கிடைச்சிருக்கு. தொல்காப்பியமோ அது ஒரு இலக்கண நூல், அது வந்துட்டு பொது ஆண்டு, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்தே நமக்கு அது இருக்கு. இப்ப கன்னடத்துல பாத்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம்னு ஒரு புக் இருக்கு, அது இலக்கிய நூல். அது வந்துட்டு கிபி 9ஆம் நூற்றாண்டு அளவுலதான் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் தெலுங்கு, மலையாளம் எல்லாமே கிபி 11 கிபி 15ஆம் நூற்றாண்டுலதான் எழுதப்பட்டிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போதும் சிந்து சமவெளி நாகரிகத்தை வச்சு பார்க்கும் போதுமே தமிழ் வந்துட்டு மூத்த மொழி அப்படின்னு நம்ம இதை வச்சு சொல்லலாம். ஜிவி இப்ப தமிழ்ல இருந்தா மத்த லாங்குவேஜும் வந்துச்சுன்னு எப்படி நம்ம சொல்றோம்? தமிழ் பாத்தீங்கன்னா மரம், ஒன்று, நூறு, நீ, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தமிழ்ல இருக்கு. சரி. அதே வார்த்தைகள் வந்துட்டு மலையாளம், தெலுங்கு, கன்னடத்துல ஒன்று பார்த்தோம்னா ஒன்னு, ஒக்கட்டி, ஒந்து. நூறு பார்த்தோம்னா நூறு, 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 நூறு. நீங்கிறது நீ, நீவு, நீன் அப்படின்னு மருவி வந்திருக்கு. தமிழ்ல இருந்து தான் அந்த மருவி இருக்கு. சோ அதை வச்சுதான் வந்துட்டு நம்ம தமிழ் தான் வந்துட்டு திராவிட மொழிகள்ல மூத்த மொழி அல்லது தாய்மொழின்னு சொல்றோம். இந்த கருத்து என்னோடது இல்ல, மொழியியல் அறிஞர்களான மார்க்ஸ் முல்லர், கால்டுவெல், ஹீராஸ் பாரதியார், பிரான்சிஸ் எல்லிஸ் இவங்களாமே சொல்ற கருத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இவங்கெல்லாம் மொழியியல் அறிஞர்கள், மொழி ஆராய்ச்சி பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதி, மதம், இனம், பிறப்பிடம், மொழி, பாலினம் இந்த அடிப்படையில பாகுபாடு இல்லாம எல்லாருமே இந்தியர்கள்னு சொல்லிட்டு ஒன்னா வாழணுங்கிறதா என்னோட கருத்து. இவனோட கருத்துமே அதுதான்.